ரஜினிகாந்த் வந்தா ஊழலை ஒழிப்பாரு, சிஸ்டத்தை கரெக்ட் பண்ணுவாரு, தமிழக அரசியல்வாதிகள்ட்ட இருந்து தமிழ்நாட்டை மீட்பார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை தொண்டர்கள்ட்ட இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்குறீங்க? அது முதல்ல அவர் இன்னைக்கு பேசுனது இருக்குல்ல, தமிழர்கள் ஏன் இவ்வளவு கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு பொதுவாக பேசியிருக்கிறார். முதல் நாள் பேசுனதுக்கும் இன்னைக்கு பேசுனதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழர்கள் ஏன் இவ்வளோ கீழ்த்தரமாக போயிட்டாங்கன்னு எதை வச்சு குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னு சொன்னால், சோஷியல் மீடியாவில் வந்த செய்திகளை வச்சு சொல்கிறார். குறிப்பாக முதல் நாள் கூட்டத்துக்கும் கடைசி நாள் கூட்டத்துக்கும், முதல் நாள் கூட்டம் வரும்போது எதிர்ப்பு அப்படிலாம் இல்லை, பொதுவாக ஆதரவாகவே இருந்தது. அப்போது சோசியல் மீடியாவில் அவர் எதிர்பார்க்காத அளவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கு பிற்பாடு தான் இதை சொல்கிறார். குறிப்பாக ஏன் இதை சொல்கிறார் அப்படின்னா, நானே என்ன எழுதினேன் என்னோட ஃபேஸ்புக்லையும், அதுக்கப்புறம் நான் கலந்துக்கிட்ட தொலைக்காட்சியில் என்ன எழுதினேன்னு சொன்னால், லஞ்ச லாவணத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிற அவர் தன்னோட சம்பளம் என்னங்கிறது வெளிப்படையாகவே சொல்லாமல் இருக்கிற இவர் தான் ஒழிப்பேன்னு சொல்கிறதுங்கிறது நியாயமற்றது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னேன். அது மட்டும் இல்லை, தன் ரசிகர்களுக்கு, குறிப்பாக தன்னோட ரசிகர்கள், அவரோட ரஜினி ரசிகர்கள்னு பார்த்தீங்கன்னா மிக பெரும்பான்மையான ரசிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கூலி தொழிலாளர்கள், 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கிற தொழிலாளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்க தான் அதிகம், அவங்க தான் கட் அவுட் வைக்கிறது, அவங்க தான் ஒரு முறைக்கு பலமுறை பார்க்குறது. அந்த ரசிகர்கள் ஒவ்வொரு முறையும் ரஜினி படம் வெளிவரும்போது அவர்கள் மிக வறுமையில் இருக்கிறவங்க, தன்னோட குழந்தைக்கான மருத்துவ செலவை கூட கவனிக்காமல் தன்னோட பொண்டாட்டி தாலியை அடகு வச்சு கட் அவுட் வைக்கிற ரசிகர்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவர்களை ரஜினி எப்படி பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் கட் அவுட் வச்சு அந்த கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போனாருங்கிறது மட்டும் இல்லை, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிவாஜி படத்திலிருந்து இப்போ என்ன இருக்குதுன்னா, அந்த ரசிகர்களை 500, 1000, 2000 வரைக்கும் அந்த கூலி தொழிலாளர்கிட்ட இருந்து டிக்கெட் விற்பனையை அவர் வாங்குறாரு பாருங்க. அது மிகப்பெரிய சுரண்டல். இல்ல, சிஸ்டம் சரியில்லைங்கிறது இதுவும் சேர்த்து தானே. இல்ல, சிஸ்டம் சரியில்லைங்கிறது அவரோட சிஸ்டமே சரியில்லை. அதை நான் சொல்றேன். அவர் இயங்குகிற சிஸ்டம் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள உள்ளதுலயே. அப்ப தன்னை நம்பி இருக்கிற, தன்னை உயிராக நேசிக்கிற ரசிகர்கள் சுரண்டப்படுவது, தன் சினிமாவிலே சுரண்டப்படுறாங்கிறத நிறுத்தாதவர் அல்லது அதை ஊக்குவிக்கிறவர் எப்படி ஒட்டுமொத்த மக்களுக்கு அவர் நன்மை செய்ய முடியும்னு ஒரு கொஸ்டின் பண்ணேன். அப்போ அவர் என்ன பண்ணணும்னா, டிக்கெட் விலையும், ஒரு ரஜினி ரசிகன் மற்ற நடிகர்கள் ரசிக்கிற படத்தோட டிக்கெட்டை கூட அவன் கம்மி விலையில பாத்திர முடியுது. ஆனா தன்னோட தலைவர் படம் வந்ததுன்னா கூடுதல் சுமையாயிடுது, கடன்காரணம் ஆயிடுறாங்க. அப்ப அதை கட்டுப்படுத்த முடியாத அவர் இதை எப்படி செய்ய முடியும்? அப்ப அவர் வர்ற முன் நிபந்தனையா என்ன வரணும்னா, தன் படத்தோட டிக்கெட் விலை குறைவாக இருக்கும் அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலையில தான் இருக்கணும். சொல்லிடுறேன், பல பேர் சொல்லிடுறேன், நான் இதை சொல்லி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். என்னோட இந்த டோன் சோசியல் மீடியாவில் மட்டும் இல்லாமல் தொலைக்காட்சிகளில், யூடியூப்ல எல்லா இடங்கள்லையும் பரவலாக போயிருக்குது. இது அடிமடியில் கை வைப்பது, அதிகாரத்துக்கு வருவது இருக்கட்டும். இப்போ டிக்கெட் விலையில் வருகிற பெரும் கோடி பணங்களுக்கு கை வைக்கிற மாதிரி சோசியல் மீடியாவில் வந்து எதிர்ப்பு வந்ததுனால தான் அவர் கீழ்த்தரம்ங்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்துறாருன்னா, தன்னோட பொருளாதார லாபத்தில் கை வைக்கிற அளவுக்கு இவர் தமிழர்கள் கீழ்த்தரமாயிட்டாங்க. பல பேர் இருக்கக்கூடிய வணிக சூழல் இது. யாரோ ஒரு சில பேர் சுய லாபத்துக்காக இதை செய்யறாங்க. இல்ல முதல் நாள் தான் படம் பார்க்கணும்னு இல்ல ஒரு வாரம் கழிச்சு பார்க்கலாம், நீங்க சொன்னக்கூடிய இந்த டிக்கெட் விலைலாம் குறைஞ்சிட போகுது. இது மாதிரி சரிப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இதையும் நீங்க நாட்டோடைய நிர்வாகத்தையும் ஒன்னாக வச்சு பாக்குறீங்க. நிர்வாகம் அவர் நடிகர் சொல்லி முடிச்சிருங்க, நடிகரா இருக்கிறாரு, முடிச்சிருக்கேன். நடிகரா இருக்கிறவர் தலைவரா வரணும்னு நம்ம சொல்றோம். அப்ப அரசியல்வாதிகளோட சிஸ்டம் கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு சொல்ற அவர் கட்டுப்பாட்டத்தில் இருக்கிற, அவர் திரைப்படத்துல எப்படி கட்டுப்பாடா வச்சிருக்கிறாருங்கிறது தான் கேள்வி. அதை வச்சுதான் நம்ம அடுத்தது வருவாரா இல்லையான்னு சொல்ல முடியும். அது ஒண்ணு. இன்னொன்னு அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, மிக குறிப்பா 44 அவரை வந்து இனவாதமா கன்னடர் தமிழர்னு சொல்றது எனக்கு உடன்பாடு கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாரு, தமிழ்நாட்டில் யார் வேணுமாலும் அதிகாரத்துக்கு வரலாம், யார் வேணுமாலும் பண்ணலாம். ஆனா 44 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் இருந்தேன்னு சொல்லியிருக்கிறாருல்ல, தமிழர்களால் என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் தமிழர்கள் எப்பவுமே பேசுறாரு, தமிழ்நாவே ஆயிட்டேன்னு சொல்றாரு. இந்த 44 ஆண்டுகள்ல இந்த தமிழர்களோட அரசியல்லையோ, தமிழர்களோட வாழ்வியல்லையோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ எனக்கு தெரிந்து ரோட்ல அடிபட்டவரை கொண்டு போய் தன்னோட கார்ல ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துங்கிற தகவல் கூட நான் பார்த்ததில்லை. ஒரு சின்ன விஷயம் கூட தமிழர்கள் சார்ந்து அவர் இயங்குறதே கிடையாதுன்ற போது, அப்ப தமிழர்களுக்கான தலைவராக வருவதற்கு என்ன அதுக்கான அடிப்படை இருக்குதுங்கிறது இன்னொன்னு. கடைசியா ஒண்ணு சொல்றாரு, போர் வரட்டும்ங்கிறாரு. இந்த போருங்கிற வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் இன்னைக்கு 19ஆம் தேதி, நேற்று 18ஆம் தேதி தமிழர்கள் போரினால் கொன்று குவிக்கப்பட்ட நாளின் மறுநாள் இன்னைக்கு போர்னு பேசுறாரு. அவர் பேசுற போரின் குறியீடு வேற. ஆனால் தமிழர்கள் படுகொலை செய்து சிங்கள அரசு போரில் குவித்து கொண்டிருந்த போது இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நாட் ரீச்சபிள் ரஜினிகாந்த் தான் மாறிடுறாரு. எங்க இருக்கிறாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இமயமலைக்கு போயிட்டாரா, எங்க இருக்கிறாருன்னே தெரியல. அப்ப பெரும்பான்மையான தமிழர்கள் உண்மையான போரில் படுகொலை செய்து குவிக்கப்பட்ட போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவராக வந்து ஒரு வார்த்தை கூட கண்டிக்கல, ஒரு வார்த்தை கூட பேசல. மாறா எங்க இருக்கிறாரே கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு, மதுவை ஒழிக்கிறத பத்தி பேசினாரு, இன்னைக்கு இவருக்கு சொன்னாரு. இப்ப கூட செய்தியில பாத்தீங்க, மதுவுக்கு எதிராக டாஸ்மார்க் எதிரான போராட்டங்களை
கூலி தொழிலாளராக இருக்கிற குறிப்பாக ரஜினி ரசிகர்களின் மனைவிகள் தாய்மார்களே ஏராளமா ரோட்ல இறங்கி போராடுறாங்க. போலீஸ் இன்னைக்கு அடிச்சு கடுமையா அடிச்சு உடைச்சிருக்குது. அப்போ மக்கள் வீதியில இறங்கி மதுவுக்கு எதிராக போராடும் போது கூட இன்னைக்கு கூட மதுவுக்கு எதிரான ஒரு வார்த்தை சொல்லல, டாஸ்மார்க் மூடணும்னு சொல்லலன்னு சொன்னா இவர் எப்படிங்க மக்களுக்கு எது செய்வாரு? தன் சொந்த ரசிகர்களை சுரண்டுகிற ஒருவர் மக்களுக்கு ஒருபோதும் செய்ய முடியாதுங்கிறத நான் அப்பவும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். அவர் ஒருபோது வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் சாயிரம் ஒரு இடைவெளி எடுத்து நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு சிறப்பு வாரம் தொடரும். திரு சாயிரமணி நினைக்கிறேன் நிறைய பேர்களுக்கு அதுதான் சரியானதா இருக்க முடியும். அவள் கிடைச்சா போதும் வெள்ளறாங்க. கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன், என்னோட கட்சியுடைய கொள்கைகள்லாம் இது, நான் நிர்வாகத்துக்கு வந்த பிறகு நான் இதையெல்லாம் சரி பண்ண போறேன் மத்த நடிகர்கள் அப்படின்னு சொல்றதானே சரியா இருக்கு. மத்த நடிகர்களுக்கும் இவர் எல்லா படம் விக்குதுங்கிறது. ஆனா இன்னொன்னு, அதிகமான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது எந்த படத்துல சொன்னா சிவாஜி படத்துல இருந்து ஆரம்பிக்குது. அந்த படத்துல இருந்து 500 1000 வித்துக்கலான்னு வருது. அதை ஆரம்பிக்க வைக்கிறது அவர் படம் தான் ஆரம்பிச்சு வைக்குது. அவர் தான் பண்றாரு. இன்னொன்னு, அவரோட சம்பளம் இருக்கு பாத்தீங்களா, கோடிகளில் வாங்குறாருன்னு சொல்லப்படுது. இன்னும் எவ்வளவு சம்பளம்னு தெரியலன்னு வெளிப்படையாவே இல்லை. அப்போ மிக அதிக கட்டணத்திற்கும் அவர் அதிகமாக வாங்குற சம்பளத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுங்கிறதுனால தான் அதை அவர் கண்டிக்கிறது இல்லை, கண்டிக்க முடியல. இன்னொன்னு, இவர் சொல்ற மாதிரி நான் வந்தனா லஞ்சம் வாங்குறாலாம் ஓடி போயிருன்னு வாய்ஸ் கொடுக்குற அவரு, என் படத்துக்கு எவனாவது அதிகமாக டிக்கெட் வச்சிங்கன்னா தயவுசெய்து ஓடி போயிருங்கன்னு ஏன் அவரால் சொல்ல முடியல? சும்மா கூட சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஏன்னா அதில் அவர் பாதிக்கப்படுறாரு. ஏன்னா அதில் அவர் குற்றவாளியாவே இருக்கிறார். அதனால அவர் பேச முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். அப்ப ரெண்டையும் பிரிச்சு பாக்குறாரா? தன் பிரச்சனைகளை தனியாக எல்லாம் பார்க்கல, நீங்க தான் சமூக பிரச்சனைகளை தனியாக பிரிச்சு பார்க்கறாரு. தெளிவா இருக்கிறாரு. அவர் சார்ந்த துறையில், அது மட்டும் இல்ல, அவர் சார்ந்த துறையில் அவர் சார்ந்த தயாரிப்பாளர்கள், அவர் சார்ந்த டிஸ்ட்ரிபியூட்டர்களை ஏகப்பட்ட நஷ்டத்துக்குள்ளாகும் போது கூட அவரால் அதை ரெக்கவரி பண்ண முடியல. அவர் துறைக்குள்ளாரி பண்ண முடியல. நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, அடுத்த படத்துக்கு பண்ணி கொடுக்குறேன், இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னு. அவர் துறையில அவர் தலைமை தாங்குற ஒரு சினிமாவுக்குள்ளாரே அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. வேற எந்த ஆளுமைக்கும் இந்த அளவுகோல்கள் பொருந்த மாட்டேங்குது. வேற எந்த துறையில இருந்தும் அரசியலுக்கு வரக்கூடிய இவ்வளவு டிமாண்ட் வைக்கிறது இல்ல, இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறது கிடையாது, இவ்வளவு கேள்விகள் கேட்கறது கிடையாது. ரஜினிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கேள்வி? ஏன்னா அவர் எப்போ இது பேசப்படுது அப்படின்னா, அவர் அரசியல் குறித்தும் அடுத்த அரசியலுக்கு வர போறாருன்னு சொல்ல போதுதான் இந்த விவாதங்கள் வருது. இல்லைன்னா இதை பத்தி பேச போறது இல்ல. எல்லாரும் போர் டிக்கெட் வாங்கிட்டு போறது, அந்த நடிகர் வாங்கினாரு இந்த நடிகர் வாங்கினாருன்னு, இவரும் ஒரு நடிகர் தான் மற்றவர் போல் இவரும் அதிக டிக்கெட் வச்சு விற்கிறது காரணமா இருக்கிறாருன்னு போயிடும். மாறா மற்ற நடிகர்கள் போல் இல்லாமல் நான் அரசியலுக்கு வருவேன், நான் வந்தா போர் அப்படின்னு பேசுறாருல்ல. உங்க போர்ல இருக்கட்டும், முதல்ல டிக்கெட்ல நடக்கிற அக்கப்போரை முதல்ல கண்டிக்க முடியலையேங்கிறது தான் எங்களோட குற்றச்சாட்டு. இன்னொன்னு, எப்பெல்லாம் அவர் தனக்கு இருக்கிற இமேஜ் ரசிகர்கள் மத்தியிலும் ரசிகர்கள் அல்லாத மத்தியிலும் அவர் அவர் ஒவ்வொரு நேரமும் கோடிக்கணக்கான மதிப்புள்ளதா இருக்குது. அவரோட சினிமா வேல்யூ அப்படி இருக்குது இல்லையா? அவர் படம் வருதுன்னு சொன்னா வருது. அப்ப லாங்ல அவருக்கு உட முடியாத இருந்த போது ஒரு பெரிய கேப் உள்ளது, அவரால் நடிக்க முடியாதுன்னு சூழல் வருது. அப்ப அந்த சூழலை எப்படி பணமாக்குறதுங்கிறதுக்காக நடிக்க முடியாத போது கூட அப்ப என்ன சூழல் என்ன பண்றாங்கன்னா, நடிக்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்படுற ரஜினிகாந்தை வைத்துக்கொண்டு அவரால் நடிக்க முடியாதுன்ன போது சிஜி கிராபிக்ஸ்ல கோச்சடையான்னு ஒரு படத்தை எடுக்கிறாங்க. அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, கோச்சடையான் படத்தில் அவர் நடிக்கல. ரசிகர்கள் எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க, இதை வச்சுக்கிட்டு நம்ம டிக்கெட் கூட வச்சு சம்பாதிக்கலாம், அந்த படத்துக்கு டிக்கெட் கூட வச்சாங்க. ஆனால் ரசிகர்கள் எப்போதுமே முட்டாள்களாக இருப்பதில்லை. கோச்சடையான்ங்கிற படம் ஷூட்டிங் இருக்கும்போது அவரால் உடல்நாள் நடமாடவே முடியாத வச்சுக்கிட்டு ஆக்ஷன் பிலிமாக சிஜிஎல் எடுத்தாங்க. ஆனா ரசிகர்கள் அதை தோக்கடித்தார். ரசிகர்கள் எப்போதுமே முட்டாளா இருக்கிறது இல்ல, தோக்கடித்தார். இது குறித்து பேசலாம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு. திரு பெருமாள்மணி, இடைவெளிக்கு முன்னாடி மதிமாறன் பேசுற போது ரசிகர்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா தொண்டர்கள் எல்லோருமே, ரசிகர்கள் எல்லோருமே தொண்டர்களாக மாறுவார்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் நினைக்கக்கூடிய நம்பக்கூடிய இந்த சூழ்நிலையில ரசிகர்கள் முட்டாளா இருக்க மாட்டாங்க. ரஜினி நடிச்சு ஓடக்கூடிய திரைப்படமா இல்ல அனிமேஷன் முறையில் எடுக்கக்கூடிய திரைப்படமாங்க முன் வந்திருக்கிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திரு மதிமாறன், ரஜினியோட பேச்சு குறித்து கருத்து சொல்லும் போது தலைவர்கள்லாம் பேசினாங்க. அதுல ஸ்டாலின், ஓபிஎஸ், திருநாவுக்கரசர், திருமாவளவன் இந்த 4 பேர் பேசினதுக்கும் தமிழிசையும் சுப்பிரமணியன் சாமி பேசினதுக்கும் வித்தியாசம் வந்தது. பிஜேபி தொடர்ந்து அழைப்பு விடுத்தது, அரசியலுக்கு வந்தாலும் கட்சிக்கு வந்தாலும் வரவேற்போன்னு சொன்னது பிஜேபி. இந்த ரஜினியோட சமீபத்திய பேச்சுக்கு அப்புறம் பிஜேபி எரிச்சல் அடைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறதா இந்த கருத்து? இல்ல அது எரிச்சல்லாம் கிடையாது. அவர் எரிச்சல் அடைகிறதுக்கு பேசல. அதுல அவர் ஸ்டாலினையும் அன்புமணி அப்புறம் குறிப்பா அவங்க எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் குறித்து பேசுனது தான் அவங்க எரிச்சல் அடைகிறதுக்கு காரணம். மற்றவங்களை பத்தி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் மற்றவங்கெல்லாம் ஆதரிச்சுட்டு இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால ரஜினி பிஜேபிக்கு எதிராக போயிடுவாரு அப்படி கண்ணோட்டெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னொன்று, ஏன் அவர் ஸ்டாலின், அதுக்கு பிற்பாடு அன்புமணி, அப்புறம் திருமாவளவன், சீமான் இவங்களை ஏன் பேசுறாரு குறிப்பிட்டு? அதிமுக குறிப்பிடவே இல்லை. அவர் ஏன் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா, குறிப்பா ஸ்டாலின் அவருக்கு தெரிஞ்சவர்.
அன்புமணி அவருக்கு தெரிஞ்சவர். அப்போ திருமாவளவன் அப்புறம் அதுக்கப்புறம் சீமான் இவர்களை குறிப்பிடுவதன் மூலமா வந்து ஒரு தோழமையான வட்டம் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று வந்து இனவாதத்துல கன்னடன் தமிழன் தெலுங்கன் தமிழன் பேசுறதுல சீமான் கட்சி பிரதானமா இருக்கிறதுனால சீமானுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் என்னன்னா, தன்னை வந்து தமிழன் நல்லன்னு சொல்றது அவங்க தான் கூடுதலா சொல்றாங்கிறதுக்காக அவரை சமாதானப்படுத்துவதற்காக அவர் கூடுதலா சொன்னதான் தோணுது. இப்போ திருமாவளவனை பத்தி மிக குறைவா நம்ம பெருமாள் மணி சொன்ன மாதிரி ரொம்ப குறைவா சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாம அவர் தலித் தலைவர்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் தலித் தலைவர் மட்டும் இல்ல, இன்னும் சொல்ல போனா சீமான் அன்புமணியை விடவும் கூடுதலாக தமிழ் தேசிய கருத்துக்களை தொடர்ந்து பேசுற கட்சி விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும். அதனால வெறும் தலித் தலைவரா மட்டும் அவரை பார்க்க முடியாது. அவர் ஒரு தமிழ் தேசிய தலைவர், ஒரு ஸ்டாலின் மாதிரி அன்புமணி மாதிரி மற்றவர்கள் மாதிரி ஒரு தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர் தான். அவர் எதுக்கு இதை பேலன்ஸ் பண்றதுக்காக தான் அவங்க பெயரை சொல்லியிருக்கிறார் தவிர அதனால வந்து இது பிஜேபிக்கு எதிராக போயிட்டாருங்கிற கண்ணோட்டம் அதுல கிடையாது. சரி, பேலன்ஸ் பண்ணா கூட இப்ப இவருக்கு இருக்கக்கூடிய சவால் என்ன, ரஜினிக்கு இருக்கக்கூடிய சவால் என்னன்னா, இவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. இவர் அரசியலுக்கு வந்தா அந்த வாக்குகள் எல்லாத்தையும் இவருக்கு கன்சாலிடேட் பண்ணணும். அது முடியுமா இவரால? அதுக்கான வாய்ப்பு இருக்கா? இன்னொன்னு, இப்ப இதுல ஒரு சரியான கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்க. இதுதான் மையமான விஷயம். அது வந்து ரஜினிக்கு அந்த சந்தேகம் இருக்குது. ஏன்னா இப்ப திமுகவில் இருக்கிற போது ரஜினி ஸ்டாலின் பத்தி பேசினாரு, ஆதரவா பேசினாரு. திமுகவில் இருக்கிற ரஜினி ரசிகர்களுக்கு அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி மற்ற அண்ணா திமுக பெரும்பாலும் இருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அண்ணா திமுகவோட தொடர்ந்து அவர் முரண்படுறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எம்ஜிஆர் அரசியலுக்கும் ரஜினியோட அரசியல் எதிர்பார்ப்பையும் ஒப்பிட்டு பாக்குறதுல ஒரு விஷயம் என்னன்னா, எம்ஜிஆர் அவர் இது மாதிரி வந்து திடீர்னு ஒரு நாள் காலையில மண்டபத்தில் வந்து 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து அரசியல் பற்றி பேசுவேன், நான் அதை கண்டிப்பேன் அப்படின்னு சொல்லலை. மாறாக எம்ஜிஆர் இப்படி வராருன்னு சொன்னா, அவர் வந்து கட்சியில் அடிப்படை உறுப்பினர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் என்ன, தன்னோட சினிமாக்கள்ல தன்னோட தலைவர் யாரு அப்படின்னு அண்ணாவை புகழ்ந்து பாடுறாரு, தன் கட்சியின் கொள்கைகளை பேசுறாரு, தன்னோட சினிமாவே தன் கட்சியின் கொள்கையை பிரச்சாரம் செய்வதற்கான ஒரு மேடையாக பயன்படுத்துறாரு. அதனால பாத்தீங்கன்னா தொடர்ந்து திமுக சின்னங்கள் வைப்பது, திமுக பற்றி பேசுவது, அண்ணா பற்றி பாடல் வைப்பது, இன்னும் சரியா மக்கள் மத்தியில் அவர் எப்படி பதிவானார்னு பாத்தீங்கன்னா மொழி உணர்வு. இப்ப என்னன்னா, ஒரு அரசியல் கண்ணோட்டம் தமிழ்நாட்டில் அரசியல் கண்ணோட்டம் ரஜினிக்கு வரணும்னா அடிப்படையில் சமூக நீதி அரசியல் கண்ணோட்டம் வேணும். குறிப்பாக மொழி உணர்வு, தமிழ் மொழி உணர்வு வேணும். சிறுபான்மை மக்கள் பற்றியான கண்ணோட்டம் வேணும். அதுக்கப்புறம் தலித் மக்கள் மீதான அட்ராசிட்டிஸ் நடக்கும் போதோ அல்லது இடஒதுக்கீடுல புறக்கணிக்கப்படுறாங்க அது குறித்து கருத்து சொல்றாங்க. நீங்க சொல்றபடி பார்த்தா இப்ப எல்லா கட்சிகளும் பெயரளவில் இருக்கு, பிஜேபி உட்பட பெயரளவில் இருக்கு. இங்க இந்த கண்ணோட்டம்லாம் இருக்கணும், மொழி சார்ந்து வேணும். இந்த மாதிரியான சமூக நீதி அரசியல், இடஒதுக்கீடு, இந்த கண்ணோட்டம் எதுவுமே அவற்றை இல்லை. ஆனா எம்ஜிஆர் இது எல்லாமே இருந்தது. அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயம், இவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து என்ன கத்துருக்கிறாரு சினிமாலன்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே அவர் கத்துக்கல. மாறாக வயதானதுக்கு பிற்பாடு சின்ன வயது பெண்களோடு ஜோடியா நடிக்கிறது மட்டும் தான் எம்ஜிஆர் கிட்ட இருந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. மற்றபடி அரசியல் கண்ணோட்டம் எதுவுமே சொன்னதான் நீங்களும் சொல்றீங்க. எல்லா விதமான தகுதியும் வேணும், எம்ஜிஆர் எல்லா விதமான சிந்தனைகளும் வேணும்னு கட்சி சொன்னார். இவருக்கு என்ன தெரியும், குழந்தைகள் ஊட்டச்சத்து என்ன? நான் சொல்றேன், பெயரளவில் அரசியல் வருவதற்கு ஒரு நடிகராக எம்ஜிஆர் இல்ல பெருமாள் மணி, நான் பேசும்போது அமைதியா இருங்க. அப்ப நீங்க பேசும்போது நான் திருப்பி பேசுவேன், நீங்க பேசுவேன். ஆமாங்க, சினிமாவில் நடிக்கிறதாங்க சொல்றேன், நான் திரும்பி சொல்றேன். இல்ல நான் இல்ல, நீங்க வருங்க, நான் சொல்றேன் இல்லன்னு வருங்க. ஒரே நிமிஷம், நான் இல்ல நான் சொல்றேன், நீங்க இல்லன்னு வருங்க. அவரு குழந்தை நட்சத்திரம் அழுத்த மீனாவோட ஜோடியா நடிச்சிருக்காரு. நான் சொல்லிடுறேன். அதுதான் இன்னொன்னு, எம்ஜிஆர் செய்யாத ஒண்ணு அவர் செஞ்சிருக்கிறார் சினிமாவில். என்ன செஞ்சிருக்கிறாருன்னா, அவர் வந்து எம்ஜிஆர் வந்து தன்னோட நண்பரோட மனைவி விஜயகுமாரியோட ஜோடியா நடிக்க மாட்டேன்னு முடிவா இருந்தாரு. ஆனா ரஜினி என்ன பண்ணாருன்னா, தன் நண்பரோட மகளோட சோனாக்ஷி சத்ருகான் சிங்கா மகளோட ஜோடியா நடிக்கிறாரு. ரசிகர்கள் எப்படி இருக்கிறாரு ஒரு விஷயம் தெளிவுபடுத்துங்க சார். இந்த விவாதம் எதுக்கு நடக்குது? எம்ஜிஆருக்கும் ரஜினிக்குமான விவாதம். ஆமா, இதுல அரசியல் முன்னோட்டம் எப்படி இருந்தாரு கேட்டீங்க அவரை. இன்னொன்னு அதே மாதிரி ரசிகரை பத்தி ரொம்ப குறைவா இருக்கு. கடைசியா ரசிகரை பத்தி சொல்லு. ரசிகர்கள் ரஜினி கிட்ட எதிர்பார்க்கிறது அல்லது என்ன செய்யணும், முன்னிபந்தனை என்ன செய்யணும் எதிர்பார்க்கறனா, ரசிகர்கள் எப்பொழுதுமே ரஜினி ரசிகர்களாவே தொடர்ந்து இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு தீவிரமான ரஜினி ரசிகன் பெரிய அளவில் மாற்றம் அடைஞ்சு பெரியார் அம்பேத்கர் அரசியல் கண்ணோட்டத்துக்கு வந்து இன்னைக்கு சமூகத்தில் வந்து அது சாதி ஒழிப்பு சார்ந்து மிக தீவிரமா என்கிற ஒருத்தராவும் மாறி இருக்கிறான். அதுக்கு நானே உதாரணம். நானே ஒரு தீவிரமான ரஜினி ரசிகனாக இருந்தோம். குறிப்பா ரஜினி ரசிகனாக இருக்கும்போது நான் 7வது 9வது ஒரு முறை ஃபெயில் ஆனேன். ரசிகர்கள் ரஜினி ரசிகர்னா கட்சின்னு பார்த்து ஓட்டு போட போறாரா, இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிச்ச பிறகு ரஜினிக்குன்னு ஓட்டு போடுவாரா? முடியாது. அரசியல் கண்ணோட்டம் இல்ல, அதான் ரசனை யார் மக்கள் ரசிப்பது, நீங்க பிரிச்சு ஓட்டு போடுறது வேறு, ஒருபோது ரஜினி வேறு.